ஹலோ மக்களே, நாம கதை ஸ்டார்ட் ஆகுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஹீரோ ராஜா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாறன், ஆதிரா, வெற்றி செல்வன் எல்லாரும் கந்தர்வ கோட்டைக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. மகிழினி: ராஜா, ஊரு போய் சேர இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ராஜா: இன்னும் 2 ஹவர்ஸ் ஆகும். வெற்றி: ஓஹோ, அது சரி. ராஜா: ஏண்டா, என்ன ஆச்சு? வெற்றி: இல்ல மச்சா, நம்ம 2 ஹவர்ல போயிடுவோம். ஆனா நம்ம ரைட்டர் இருக்கானே, அவன்தான் பாவம். ராஜா: ஏன் அப்படி சொல்ற? வெற்றி: அவன் 1 மில்லியன் கனவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஆனா அது நடக்குமோ நடக்காதோ? ஆதிரா: அதுவும் சரிதான் வெற்றி. எல்லாரும் கந்தர்வ கோட்டையில உள்ள வில்லாவுக்கு போய் சேர்றாங்க. அங்க குமரன், அந்த வில்லாவோட காவல்காரர் இருக்காரு. குமரன்: யாருப்பா நீங்க? ராஜா: நான் இந்த வீட்டு பெரியவரோட பையன். மாறன்: எங்க சின்னையா எப்படி இருக்காங்க? சின்னையா: எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. நல்லா இருக்கீங்களா? குமரன்: ஐயா எப்படி இருக்காங்க? ராஜா: அப்பா தவறிட்டாங்க. மாறன்: என்னையா சொல்றீங்க? ஐயா இப்ப நம்ம கூட இல்லையா? ராஜா: ஆமா அங்கிள். சரி சின்னையா, நம்ம ஊரு திருவிழாக்காக வந்திருக்கீங்களா? இல்ல அங்கிள், நம்ம அரண்மனையும் சுத்தி இருக்க இடத்தையும் சேல் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். மாறன்: அப்படியா சின்னையா? ஆமா அங்கிள், அதுக்காக ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டு ஊருக்கு போகணும். இதெல்லாம் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. பட் ஒரு 10 டேஸ் இருந்து முடிச்சிட்டு போலான்னு இருக்கேன். எங்க சின்னையா, நம்ம வீடே கடல் மாதிரி இருக்கு. அங்கேயே எல்லாரும் தங்கிக்கலாம். ஓகே அங்கிள். எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ ராஜா வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பாழடைஞ்ச அரண்மனை உள்ள ஒரு சமாதி